ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான தனிக்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து இதில் எதுவுமே காயெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலு. ரெண்டாவது வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால் இதில் எல்லாமே சுவையுமே இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 ml கப்பில் தோரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை வேக போட்டுக்கலாம். இப்போ தோரம்பருப்பை தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் பொடி போட்டு இப்போ வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வறுத்து எடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் நான் 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 4 வெத்த மிளகாய். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், இப்போ நான் தண்ணி விடாத ட்ரையாக அரைச்சின்னு வந்துட்டேங்க. தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காவோட இது மாதிரி ட்ரையாகவே அரைச்சின்னு வந்திருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதே கடாயில் புளி தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸு புளியை வந்து ஊற வச்சு அதுலேருந்து இந்த புளி கரைசலை எடுத்து நான் இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன ஸ்பூன் பெருங்காயம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புளி நல்லா கொதிச்சுடுதுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போயிடுது. இந்த மஞ்சள் பொடி, நம்ம உப்பெல்லாம் போட்டோம் இல்லையா, நல்ல பச்சை வாசனை போயிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறேன். புளியும் இதே அளவு, எவ்வளோ அளவு புளி எடுத்துட்டோமோ அதே அளவு வெல்லம் சேர்க்கணும். நான் புளி எடுத்துட்டதை காமிக்கிறேன். அந்த சின்ன லெமன் சைஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் போட்டோம் இல்லையா, நல்லா கரைஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இந்த அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெந்த பருப்பு வேக வச்சோங்க, நல்லா வெந்துடுதுங்க. இது மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். நல்ல ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு,
கடுகு நல்லா வெடிச்செடுத்து கருவேப்பிலை, இப்போது நல்லா ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், நல்லா லேசாக வறுத்து அதில் போட்டுடலாம். இப்போ நான் வேறு பவுலில் எடுத்துட்டேங்க. இப்போ இதை தாளித்து கொட்டினதை இது மேலே போடுறேன். ட்ரெடிஷ்னல் தனிக்கூட்டு ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.